சங்க இலக்கியம் அறிமுகம். பண்டை தமிழ் அறிஞர் இலக்கியங்களை அகம் புறம் என இரு வகையாக பிரித்தனர். அகத்துறை இலக்கியம் காதலை பற்றியும், புறத்துறை இலக்கியம் காதலின் தொடர்பாக ஏற்படும் பிறவற்றையும் குறிக்கும் என்கின்ற அடிப்படையில் இலக்கியங்கள் பாகுபாடு செய்யப்பட்டன. காதல் போயின் சாதல் என்பது மனிதர்க்கு மட்டுமல்லாது உயிரினங்கள் அனைத்துக்குமே பொருந்துவதாக இருக்கின்றது. ஏனென்றால் உயிரின பெருக்கத்திற்கு காரணமாக அமைவது காதல்தான். காதல் சாதி மத வேறுபாடு இல்லாத மக்களின் வாழ்க்கையின் நிலைக்களமாகும். பெண் அடிமைத்தலையில் சிக்காமல் ஆணுடன் சரிநிகர் சமமாக உரிமையுடன் வாழ உறுதுணை புரிவது காதல். அந்த காதல் வாழ்வே இலக்கிய தோற்றத்திற்கான ஒரு காரணமாகும். தமக்குள் மாசற்ற அன்பு கொண்ட ஒரு ஆணும் பெண்ணும் காதல் கூட்டம் நிகழ்த்திய போது பெற்ற இன்பம் இவ்வாறு இருந்தது என்று கூறப்படாமல் எப்போதும் உள்ளத்து அளவிலேயே அந்த இன்பத்தின் அளவு உணரப்படுவதால் காதலை அகம் என்று குறிப்பிடுவர் என்று உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் கூறுகின்றார். இந்த காதல் ஒழுக்கமானது கைக்கிளை, குறிஞ்சித்திணை, பாலைத்திணை, மருதத்திணை, முல்லைத்திணை, நெய்தல் திணை, பெருந்திணை என 7 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. கைக்கிளை பெருந்திணை 2ஐ தவிர்த்து மீதி 5 திணைகளும் ஒன்றாக சேர்த்து ஐந்திணை ஒழுக்கம் என்று கூறப்படும் மரபு உண்டு. இந்த ஐந்திணை என்பது உளமொத்த காதலாகும். உள்ளம் ஒன்றிய காதல் ஏற்படும் பொழுது குறிஞ்சித்திணைக்குரிய கூடலும், பாலைத்திணைக்குரிய பிரிதலும், மருதத்திணைக்குரிய ஊடலும், முல்லைத்திணைக்குரிய இருத்தலும், ஒருதலை காதலை பற்றி கூறும் கைக்கிளை, பொருந்தா காதலை பற்றி கூறும் பெருந்திணை ஆகியவை சில வேளைகளில் சில இடங்களில் காணப்படும் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அவற்றை இலக்கியமாக வடித்தெடுக்கும் மரபு இல்லை. அவை நீக்கிய ஐந்திணைகளே இலக்கியத்திற்கு உரிய கருவாக அமைந்தன. அன்பின் ஐந்திணையே இலக்கியத்திற்கு உரிமையாக இருந்தன. இருந்தாலும் பெருந்திணையின் பிரிவுகளில் ஒன்றாகவே கூறப்படும் மடல் ஏறுதல் பற்றி சில பாடல்கள் காணப்படுகின்றன. இந்த 5 ஒழுக்கம் பற்றி ஏராளமான பாடல்கள் பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலத்தில் பாடப்பட்டன. இந்த அகப்பாடல்கள் தொகை நூல்களான நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு என்ற 8 தொகை நூல்களிலும் தொகுக்கப்பட்டுள்ளன. 10 பாட்டில் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை ஆகிய 3ம் அகத்துறை இலக்கியங்களாக அமைந்துள்ளன. மதுரை காஞ்சி அகமும் புறமும் தழுவிய இலக்கியமாகும். சங்க இலக்கியங்களில் பொருந்தா கற்பனைகளை நாம் காண முடியாது. யதார்த்த ரீதியான வர்ணனைகளையே நாம் அங்கே பார்க்கின்றோம். பண்டை காலத்தில் உலக மானுட சமூகம் போன்றே தமிழ் சமூகம் சிறு சிறு குழுக்களாக வாழ்க்கை நடத்தின. வேட்டையாடுதல் மூலமாக கிடைத்த உணவுப் பொருள்களையும் இயற்கை தந்த உணவுப் பொருள்களையும் சேகரித்து பொதுவில் பங்கிட்டு அனுபவித்து வந்தனர். இந்த குழுக்கள் குருதி கலப்புள்ள உறவினர் குழுக்களாகவே இருந்தன. இந்த குழு குடும்பங்கள் பின்பு நட்பு முறையில் ஒன்றாக இணைந்து கூட்டு சமுதாயம் ஆயின. தொகை நூல்களில் குழு குடும்ப கால பாடல்களாகவும் கூட்டு சமுதாய கால பாடல்களாகவும் உள்ளன. தொகை நூல்களில் பாடல்கள் இந்த அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருந்தால் கால வரன்முறை தமிழரின் சமுதாய பண்பாடு, வாழ்வியல் நெறிமுறைகள், வளர்ச்சி ஆகியவற்றை வரிசைப்படுத்தி காட்ட ஏதுவாக இருந்திருக்கலாம். அவ்வாறு கால வரிசைப்படி கவிதைகள் தொகுக்கப்பட்டிருந்தால் திருமணம் என்கின்ற சட்டமின்றி ஒருவன் ஒருத்தியாக கூட்டு சமுதாயத்தில் வாழ்ந்திருந்த காலத்திய பண்பாட்டினை நாம் அறிந்திருக்கலாம். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். திருமணச் சடங்கு இல்லாமல் தம்முள் காதலித்து கணவனும் மனைவியுமாய் வாழ்ந்த காலம் பொய்யானது. அவ்வாறு வாழ தடை கற்களாக பொய்யும் வழுவும் தோன்றவே களவில் காதலித்தோர் கற்பில் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென விதி செய்ததையே மேலே சுட்டப்பட்ட தொல்காப்பிய சூத்திரம் கூறும். உதிர உறவுள்ள குழு குடும்பங்கள் கூட்டு சமுதாயமாக உருப்பெற்று
மாறிய காலத்திலே இந்த விதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அறியலாம். ஆண்கள் வேட்டையாடி உணவு சேகரித்து வந்தனர். பெண்கள் வேளாண்மை செய்து புன்செய் பயிர் விளைத்தனர். நிலம் வளம் இழக்காத நிலமாக இருந்தது. புதிய புதிய நிலங்களில் வேளாண்மை செய்ய சாத்தியம் இருந்தது. நிலத்தனியுடைமை வராத தொடக்க காலத்தில் இத்தகைய வேளாண்மையில் பெண்கள் ஈடுபட்டிருந்த காலத்தில் விளைச்சலும் அதிகமாக இருந்தது. ஆகவே சமுதாயத்தில் பெண்களின் நிலை ஏற்றம் பெற்றிருந்ததே என்று சொல்லலாம். இனக்கிளி யாம் கடிந்து ஓம்பும் புணத்தயல் என்ற குறிஞ்சித்திணை கலித்தொகை பாடலாலும், கொடிச்சி காக்கும் அடுக்கல் பைந்தினை என்ற நற்றிணை பாடலாலும், புனக்கிளி கடியும் பூங்கட் பேதை என்ற குறுந்தொகை பாடலாலும் வேளாண்மை தொழிலில் பெண்கள் ஈடுபட்டிருந்ததை அறியலாம். திணைப்புலத்தில் கதிர்கள் அரும்பிய காலத்திலே கிளி முதலிய பறவைகள் அவற்றை கவர்ந்து செல்லாதிருக்க மகளிர் காவல் செய்த காட்சிகளைத்தான் இந்த வரிகள் காட்டுகின்றன. ஆண்கள் வேட்டையாடுதல் மூலம் பெற்ற பொருள்கள் ஆணிரை கவர்வதில் தன் பங்காக கிடைத்தவை. இவற்றை விட பெண்களே ஈடுபட்ட விவசாய தொழிலிலிருந்து அதிக உற்பத்தியான வேலைகளில் பெண்களின் நிலை சமுதாயத்தில் சற்று கூடுதல் மதிப்போடு இருந்தது. ஆண்கள் வேட்டையாடுதல் மூலம் பெற்ற பொருள்கள் ஆணிரை கவர்ந்ததின் தன் பங்காக கிடைத்தவை. இவற்றை விட பெண்களே ஈடுபட்ட விவசாய தொழிலிலிருந்து அதிக உற்பத்தியான வேலைகளில் பெண்களின் நிலை சமுதாயத்தில் சற்று கூடுதல் மதிப்போடு இருந்தது. இந்த கூட்டு சமுதாயங்களில் பெண்கள் பல்வேறு குழுக்களில் இருந்து தாம் விரும்பிய ஆடவனை தனது காதல் தலைவனாக வரித்து கொண்டனர். யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புளப்பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என வரும் குறுந்தொகை பாடலால், என் தாயும் உன் தாயும் என்ன உறவுடையார், என் தந்தையும் உன் தந்தையும் எம் முறையினை உறவினர், இப்போது அறிந்ததை அன்றி முன்பு நாம் ஒருவரை ஒருவர் அறிந்தது உண்டோ, இருந்தும் செம்மண்ணில் பெய்து அம்மண்ணுடன் ஒன்றாக கலந்த மழை நீர் போல நமது உள்ளங்கள் கலந்தனவே என தலைவன் தலைவியிடம் கூறுகின்றான். பல குழுக்கள் ஒன்றிணைந்து வலுவான முறையில் செயல்படும் கூட்டு சமுதாய முறைக்கு இத்தகைய திருமணங்கள் சிறப்பாக பயன்படுகின்றன. சமூக விஞ்ஞான ஆய்வாளர் இணை மனமுறை என இந்த மனமுறையை குறிப்பர். கணவன் மனைவியாக வாழ வேண்டிய இணை அன்பு நெஞ்சங்கலந்த நிலையில் அவர்கள் காதல் கொண்டு பழகும் பொழுது ஒளித்து மறைத்து பகற்குறி இரவுக்குறி என்று பழகிடலாமே அன்றி வெளிப்படையாக பழக முடியாது. கணவன் மனைவியாக வாழ வேண்டிய இணை அன்பு நெஞ்சங்கலந்த நிலையில் அவர்கள் காதல் கொண்டு பழகும் பொழுது ஒளித்து மறைத்து பகற்குறி இரவுக்குறி என்று பழகிடலாமே அன்றி வெளிப்படையாக பழக முடியாது. அவ்வாறு மறைந்து பழகும் இளம் காதலர்களை பற்றி ஊரார் பழித்து பேசுவது காதலியின் காதிலும் விழுகிறது. அயலார் இப்படி பேசுவதை கேட்ப காதலியின் நெஞ்சம் பதறுகிறது. ஆனால் காதலோ தடைப்படவில்லை. ஊராரின் அம்பலும் அலரும் என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளியாக அக்களவு கற்பு மனத்தில் முடிந்தது. காதல் திருமணமே நாகரிகத்தின் உச்ச எல்லையாக இருந்தது. துறைவன் நம்மோடு புணர்ந்த கேண்மை முன்னே அலர்வாய் பெண்டிர் அம்பல் தூற்ற பலரும் ஆங்கு அறிந்தனர் மன்னே என்ற அகநானூற்றில் 70வது பாடல் இதனை குறிப்பிடும். பண்டை தமிழரின் திருமண முறை வேள்விச் சடங்குகள் எதுவும் கிடையாது. பண்டை தமிழர் திருமண முறையை அகநானூற்றிலே வரும் 86வது பாடலால் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வீட்டின் முன் பந்தல் போடப்பட்டுள்ளது, புதுமணல் பரப்பப்பட்டுள்ளது, மாலைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன, உழுந்து கலியும் பெருஞ்சோறும் வருவோர்க்கு வழங்க நிறைய உள்ளன, புதிய குடத்தினை தலையில் சுமந்துள்ள வயது முதிர்ந்த பெண்கள் வரிசையாக நிற்கின்றனர். குழந்தை பேருடைய வாழ்வரசிகள் 4 அக்குடங்களை பெற்று அதனுள் இருக்கும் நெல்லும் மலரும் போடப்பட்ட தண்ணீரால் மணப்பெண்ணை முழுக்காட்டுகின்றனர். அந்த வேளையில் கற்பு வழுவாமல் கணவன் செயல்களில் உதவியாக இருந்து அவனால் விரும்பப்படும் இணையாய் இருப்பாயாக என அந்த வாழ்வரசிகள் வாழ்த்துகிறார்கள். இதுவே திருமணச் சடங்கு.
பின்னர் ஆரவாரத்துடன் வீட்டிற்குள் நுழைகின்றனர். பெருமைமிக்க இல்லால் ஆகுக நீ என சுற்றம் கூற மணமகளிடம் மணமகளை கொடுக்கின்றனர். அன்றிரவு ஒரு வீட்டில் இருவரும் ஒன்றாக கூடுகின்றனர். அந்த பாடலைத்தான் அகநானூற்று பாடல் சொல்லுகின்றது. அக்கால மணமுறையை நாம் தெளிவாக அறிகின்றோம். இங்கு நெருப்போ புரோகிதரோ இல்லை, கொடுப்பதற்கு உரியோராக இருந்தவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அவர்களே வாழ்வரசிகளாக இருந்தார்கள். பண்டை தமிழர் இனிதாக நடத்திய இல்லறம், காதல் மணமக்கள் இருவர் நடத்தும் இனிய வாழ்க்கை ஒரு காட்சி அழகாக வர்ணிக்கினார் கூடலூர் கிழார். இறுகிய கெட்டியான தயிரை பிசைந்து கொண்டிருப்பவள் தாளிப்பதற்கு இட்ட நெய் முருக வெந்தமையினால் தாளிப்பதற்காக எழுந்தால் அப்போது உடுத்தியிருந்த ஆடை நெகிழ்ந்தது. நெகிழ்ந்த ஆடையை உடுத்துதற்கு விரல்களை நீரால் கழுவச் சென்றால் நெய் உருகி அதன் பதன் அழியும். ஆகவே விரல்களை கழுவாமலே நெகிழ்ந்த ஆடையை சரி செய்து தாளிப்பவள் ஆனாள். குழம்பு பதம் கெடக்கூடாது என்று கருதி தயிர் தோய்ந்த விரல்களால் ஆடையை சரி செய்து கொண்டு தாளிதம் செய்கிறாள். அவ்வாறு பக்குவமாய் சமைத்த இனிய புளிக்குழம்பை கணவன் மிகச் சுவையாய் இருப்பதாக கூறி உண்ணுவதை பார்த்து மனைவியின் முகம் மலர்கின்றது. அந்த குறுந்தொகை பாடல் முளிதயிர் பிசைந்த காந்தன் மெல்விரல் பாடல். பணக்கார வீட்டு பெண் ஏழை வீட்டு மருமகளாகி எவ்வளவு பாங்குடன் குடும்ப மானத்தை காக்கின்றாள் என்பதை நாம் பார்க்கலாம். தங்கக் கிண்ணத்தில் பாலும் தேனும் அளவாய் கலந்து ஒரு கையிலே வைத்துக்கொண்டு மறுகையில் சிறிய பிரம்பை வைத்து மிரட்டியவாறு விளையாட்டு ஆர்வத்தால் பசி மறந்திருக்கும் சிறுமியை அருந்தச் சொல்வார்கள். அவள் பருவம் வந்து உடன்போக்காய் காதலுடன் போய் வாழப் புகுந்த இடம் வறுமைப்பட்ட இடம். உணவு கிடைத்தால் உண்டு, கிடைக்காத போது வயிறு வாடி கிடக்கும் குடும்பம். தலைவியும் அக்குடும்பத்தாருடன் வயிறு வாடினாள். தாய் மகளின் நிலையைக் கண்டாள். தன் தந்தையின் செல்வத்தை நுகரும் உரிமை தனக்கு இருந்தும் அதை ஒரு பொருட்படுத்தாமல் கணவனுடைய மானத்தையே தன்னுடைய மானமாக கருதி பட்டினி கிடந்து மெலிந்த மகளுடைய வாழ்க்கை தாய்க்கு மிக பெரிய வியப்பாக இருந்தது. இத்தகைய அறிவும் பொறுப்புமான செயல் குடும்பத் தலைவி என்ற நிலைக்கு அவளை கொண்டு சென்ற காதலின் ஆற்றலால் அல்லவா வந்தது. இந்த செய்தியை நற்றிணை நமக்கு பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் என்று வர்ணிக்கின்றது இந்த நற்றிணை பாடல். இவ்வாறு இனிய வாழ்க்கை நடத்தி வந்த காதல் மனைவியின் ஊடலுக்கு காரணமாக கணவனின் ஒழுக்கமின்மை அமைவதை நாம் சங்க இலக்கியங்களில் காணலாம். இதை சற்று விரித்து பார்த்தால் பரத்தமையின் தோற்றத்தை பற்றி நாம் அறிய முடியலாம். அக்கால மக்களது வாழ்க்கையில் பரத்தையருக்கு இடம் இருந்தது. மனைவி கருவுண்டான காலங்களில் தலைவன் காமக்கிழத்தி என்றும் இற்பரத்தை என்றும் சேரிப்பரத்தை என்றும் ஏற்று வாழ்க்கை நடத்தினான். அடிக்கடி நிகழும் போரினால் ஆடவர் தொகை குறைந்து வந்தது. அதனால் ஒரு ஆடவன் பல மகளிரை மணக்க வேண்டிய நிலை இருந்தது. மனைவியாக வாழ முடியாது போனாலும் இல்பரத்தையாக வேணும் வாழும் நிலை உண்டாகியிருக்கக்கூடும். தொடக்க காலத்தில் இப்பரத்தையர்கள் ஒருவனுக்கே உரிமையுடைய காதல் கிழத்தியாகத்தான் இருந்தனரே அன்றி விலை மகளிராக இருந்ததில்லை. ஆனால் காலப்போக்கில் அவர்கள் விலை மாதர் ஆகும் சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. தமிழகத்தின் பரத்தமை தோற்றம் இவ்வாறுதான் இருந்தது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கை தோற்றுவிட்டது என்றே டாக்டர் சி. லக்குவனார் தனது தொல்காப்பிய ஆராய்ச்சி நூலில் குறிப்பிடுகின்றார். அரசர், வீரர், பெருஞ்செல்வர் ஆகிய மேட்டுக்குடியினரே இந்த பரத்தமை ஒழுக்கத்தில் ஈடுபட்டு வாழ்வில் ஓர் அம்சமாக பரத்தையருடன் வாழ்வதையே கொண்டிருந்தனர். பரத்தை வீட்டில் இருக்கும் தலைவன் தனக்கு மகன் பிறந்த செய்தி கேட்டு ஆவலோடு மகனை காண ஓடி வருகிறான். இந்த நிலையில் தலைவி கரும்பு நட்ட பாத்தியில் தானே தோன்றி தழைத்து வளர்ந்த ஆம்பல் வண்டினது பசலை அகற்றுதற்கு ஈடாக பெரிய நீர்நிலையை உடைய ஊரனே, புதல்வனை ஈன்ற எம்மேனியை நீ தழுவாதே.
அவ்வாறு தழுவுவாய் ஆயின் தீம்பால் பட்டு நின் மார்பின் அழகை கெடுக்கும் என்று சொல்லி ஊடல் செய்கிறாள். இச்செய்தியை ஒரு ஐங்குறுநூற்று பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த பாடலிலே கரும்பு தலைவியாகவும் ஆம்பல் பரத்தையாகவும் வண்டு தலைவனையும் பாத்தி அவனது வீட்டையும் குறிப்பதாக ஒரு உள்ளுரையை இணைத்து பாடியிருக்கின்றார் கவிஞர். இசைக்கலைஞராகிய பாணர்கள் பலர் தலைவனின் உதவியை பெற கலையை வளர்த்து நேர்மையான வாழ்க்கையை நடத்தினர். வேறு சிலர் குழுக்கு வழியில் பரத்தையருடன் தலைவனுக்கு கூட்டம் ஏற்படுத்தி கொடுத்து அவனது ஒழுக்க கேட்டிற்கு காரணமாயினர். அதன் விளைவாக அவன் தரும் உதவியை பெற்று வயிறு வளர்த்தார்கள். இத்தகைய குறுக்கு வழியில் எளிதில் பொருளுதவி பெற முடிவதைக் கண்ட பாணர் பரத்தையர்க்கும் செல்வர்க்கும் இடையே சென்று வந்து அதையும் ஒரு வகை தொழிலாக்கி கொண்டார்கள். குறுந்தொகை, கலித்தொகை, ஐங்குறுநூறு போன்ற அகநூல்கள் இது குறித்த பாடல்களை நிறையவே சொல்லியிருக்கின்றன. நின் பரத்தையரின் வீட்டிலுள்ள யாழை சுமந்தது அல்லாமல் இசை அல்லாது போன பாணன் உன்னை தேடி வராத நேரம் போலும் அதுதான் நீ என்னை நெருங்கி வருகின்றனையோ என்று ஒரு தலைவி எள்ளி நகையாடுகின்றாள். இவ்வாறு சங்க இலக்கிய அகப்பாடல்கள் எல்லாம் நமக்கு பல்வேறு செய்திகளை நமக்கு எடுத்துரைக்கின்றன.